இந்த வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் லேர்னிங் டியூட்டோரியல் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது என்னுடைய இந்த கிளாஸ் ரூமில் பல வகையான கிளாஸ்கள் இருக்கிறது. மொபைல் ஃபோனால் எவ்வாறு மிகவும் எளிதாக திருத்துவது சம்பந்தமான விளக்கத்தை பார்ப்போம். இங்கு என்னுடைய அசைன்மெண்ட் ஒன்று அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. அந்த அசைன்மெண்ட்டில் எங்களுடைய மாணவர்கள் செய்துள்ள அந்த ஒர்க்குகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு மாணவனுடைய அந்த பகுதியை ஓப்பன் செய்து இந்த இடத்தில் அவருடைய பதிவு இருக்கும். அதனை கிளிக் செய்தவுடன் எனக்கு இது போன்று பெரிதாக அவர்களுடைய விடை தாள் எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கு அவர்களுக்கு மிகவும் எளிதாக இதனை எவ்வாறு திருத்துவது என்பது சம்பந்தமாக பார்ப்போம். இங்கு மேற்குள்ள அந்த பகுதியில் பேனை ஒன்று காணப்படுகிறது. பென்சில் போன்ற ஒரு அடையாளம். அதனை கிளிக் செய்து உங்களுக்கு மிகவும் எளிதாக டிக் செய்து கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு அடுத்த தாளை போக வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஒரு எரோ மார்க் இருக்குது. அதை கிளிக் செய்தவுடன் அடுத்தடுத்த பக்கத்தை எனக்கு மிகவும் எளிதாக காணக்கூடியதாக இருக்கும். இதில் உங்களுக்கு ரேசர் இங்கு காணப்படுகிறது. இந்த ரேசரை கிளிக் செய்து உங்களுக்கு ரேஸ் பண்ணலாம். மீண்டும் அதுபோல் கொஞ்சம் அதனை தடிப்பமாக உங்களுக்கு கரெக்ட் பண்ணுவதென்றால் இப்படியும், உங்களுக்கு ஹைலைட் செய்வது என்று சொன்னால் இப்படியும் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இங்கு டெக்ஸ்ட் டைப் செய்ய முடியும். இது போன்ற உங்களுடைய வேலைகளை மிகவும் எளிதாக எந்தவித கஷ்டமும் இல்லாமல் உங்களுடைய மாணவனுடைய அந்த பதிவை எளிதாக உங்களுக்கு திருத்தி கொள்ளலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த மார்க்குகளை அது பதிவு செய்தவுடன் இங்கே என்னுடைய பகுதியை பார்த்தால் எனக்கு கொஸ்டின் 1, 2, 3, 4 என்னுடைய அந்த கேள்வி 6 கேள்வி காணப்படுகிறது. அந்த 6 கேள்விக்கும் உள்ள அந்த விடைகளுக்கு 10 மார்க்ஸ்கள் 10 புள்ளிகள் வீதம் என்னுடைய அந்த 6 கேள்விகளுக்கு நான் 60ஆக பிரித்துள்ளேன். இங்கு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் மிக எளிதாக எனக்கு அதை மார்க் செய்ய முடியுமா உள்ளது, அல்லது மொத்தமாக இங்கு எங்களுக்கு அந்த மார்க்ஸை எட் செய்யலாம். எட் செய்து உங்களுக்கு அதனை டிராஃப்டாக, அதாவது அது தற்காலிகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது ரிட்டர்னை கிளிக் செய்யாமல் வைத்தால் அது மிகவும் எளிதாக சேவ் ஆகிரும். ரிட்டர்ன் என்று கொடுத்தால் அதனை மீண்டும் உங்களுக்கு எடிட் செய்ய முடியாது இருக்கும். ஸோ இந்த பதிவு இந்த ரூப்ரிக் சம்பந்தமான சில விளக்கங்களை நாம் அடுத்து வரும் வீடியோக்களில் பார்க்கும். நன்றி.